அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகியம்மனுடைய சக்தி வாய்ந்த மந்திரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போயிடும். இந்த மந்திரம் எதற்காக நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்னா, வராகியனை நம் இல்லத்திற்கு வருவதற்காகவும் மற்றும் நம் நினைத்த காரியம் நடப்பதற்காகவும் நமக்கு தடை இல்லாமல் பண வரவு வருவதற்காகவும் அனைத்திற்குமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நம்ம சொல்வதனால் நமக்கு நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நம்ம எப்படி சொல்ல வேண்டும், எந்த நேரத்தில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். வராகியனை வழிபாடு செய்யும் பக்தர்களும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். வராகியனை நான் வழிபாடு செய்து பழக்கம் இல்லை, ஆனால் வராகியனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருப்பவர்களும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இதற்கு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மந்திரத்தை தினமும் உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து சொன்னாலே போதும். வராகியனை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். வராகியனை உங்கள் இல்லத்திற்கு நிச்சயமாக வருவாங்க. அன்னை உங்கள் இல்லத்திற்கு வந்தாலே உங்கள் வீட்டில் பல மாற்றங்கள் இருக்கும். வீடே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமாக லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். மனம் அமைதியாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும். இந்த மந்திரத்தை நீங்கள் 2 நாட்கள் சொன்னாலே உங்களுக்கு ஒரு நாளில் மாற்றங்கள் தெரியும். 21 நாட்கள் 21 முறை நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த மந்திரம் சொல்லும்போது எந்த நேரத்தில் சொல்லலாம் அப்படின்னா, காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் சொல்லலாம், மாலை நேரம் 9 மணிக்குள்ளே, இரவு 9 மணிக்குள்ளே உங்களுக்கு எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் சொல்லலாம். அல்லது தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் சொல்லிட்டு தூங்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்வதற்கு காலை அல்லது மாலை நேரம் சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை நேரம்தான் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஏன்னா காலை நேரம் நிறைய பேர் எழுந்திருச்சு ஸ்கூல் பசங்களை கிளப்பணும் செய்யணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பூஜை பண்ணுறதுக்கான நேரம் கூட பல பேருக்கு இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மாலை 6 மணிக்கு நீங்கள் விளக்கேற்றிருப்பீங்க பார்த்தீங்களா. பொதுவாகவே உங்கள் பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றிருப்பீங்களே. வராகி அன்னைக்குன்னு சொல்லலை, வராகி அன்னை வழிபாடு செய்யும் பக்தர்கள் வராகி அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள். வராகி அன்னை வழிபாடு செய்யாத பக்தர்கள் மனசாலே விரும்பி வழிபாடு செய்பவர்கள் நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்கேற்றிருப்பீங்க, ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை எல்லாத்தையும் நீங்கள் சுவாமி கும்பிட்டுட்டு நீங்கள் என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்வீங்களோ அதெல்லாம் உங்களுடைய எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் இந்த மந்திரத்தை அமர்ந்து வராகி அன்னை மனசில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நினச்சி அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கலாம், அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும். 21 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடும். 21 நாட்கள் 21 முறை மாலை நேரம் சொல்லுங்கள். 21 நாள் விடாமல் சொல்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒருவேளை 21 நாள் உங்களுக்கு நடுவில் மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5 நாளை விட்டுருங்க. நம்ம பொதுவாகவே நம்ம மாதவிடாய் இருந்தால் மந்திரங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், அது தவறு கிடையாது. இருந்தாலும் ஒரு சில மந்திரங்கள் மாதவிடாய் இருந்தால் சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. விளக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் பூஜையில் ஒரு விளக்கேற்றி வச்சுக்கோங்க. விளக்கேற்றி இந்த மந்திரத்தை 21 முறை தொடர்ந்து சொல்லுங்கள். வராகினை வழிபாடு செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி, காமாட்சி அம்மன் பொதுவாக அது விளக்கேற்றி வைப்பீங்க பார்த்தீங்களா, தொடர்ந்து 21 நாட்கள் சொல்லுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாதவிடாய் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த 5 நாள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 15 நாள் சொல்லிட்டு இருக்கீங்க, 16 நாள் மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் 5 நாள் கழித்து மறுபடியும் 16ஆவது நாளாக நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் 21 நாட்கள் ஒரே ஒரு வேண்டுதல் வைத்து நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயமாக நிறைவேறும். உங்களுடைய ஒரு சில காரியங்கள் நம்ம நினைப்போம், ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் இல்லைன்னு ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கும், நமக்கு நிறைய அதில் தடைகள் வரும் பார்த்தீங்களா. அந்த தடைகளை தகர்த்து எடுப்பதற்காக தான் இந்த மந்திரம். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள். சொல்லி நிறைய பேர் நல்ல ஒரு பலன் அடைந்திருக்கிறாங்க. அதனால் நம்பிக்கையுடன் சொல்லி பாருங்கள். அதற்கப்புறம் இன்னொன்று முக்கியமானது என்ன சொல்ல நினச்சேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதவிடாய் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு பஞ்சமிக்கு தான் அதிகமாக கேட்டிருந்தவங்க பீரியட்ஸ் ஆயிடுச்சு நான் பூஜை பண்ணிக்கிடலாமா அப்படிங்கிறது கேட்குறீங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. நமக்கு 5 நாட்கள் ஆகணும். இப்போ 45 வயதிற்கு மேலே இருப்பவர்கள், 40 வயதிற்கு மேலே இருப்பவர்களுக்கு 3 நாள் ஓகே தான், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு 2 நாள் 1 நாள் தான் ப்ளீடிங் ஆகும். மற்றபடி அவங்க 3 நாட்கள் கழித்து கூட அவங்க தாராளமாக பூஜை செய்து கொள்ளலாம். இது 40 வயசுக்குள்ளவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5 நாட்கள் கணக்கு வைப்பது ரொம்ப நல்லது. ஏன்னா 3 நாள் போகும், ஒரு சில பேருக்கு 5 நாட்கள் வரை போகும். அதனால் 5 நாட்களே நீங்கள் மொத்தமாக கணக்கு வச்சுக்கோங்கமே. ஒன்றும் கடவுள் கோச்சிக்க போகிறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் நமக்கு இயற்கை உபாதை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கையில் அவங்க என்ன கோச்சிக்க போகிறாங்களா? கட்டாயமாக கிடையாது. நீங்கள் பொறுமையாக அடுத்த வருகின்ற பஞ்சமி தினத்தன்று திருப்தியாக வழிபாடு செய்யுங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
நிறைய பேர் அதான் கேட்டிருந்தீங்க 3 நாள் தான் ஆகுது பூஜை பண்ணிக்கலாமா, 4 நாள் தான் ஆகுது பூஜை பண்ணிக்கலாமா, இல்லை 2 நாள் ஆகுது அப்படிங்கிறது கேட்குறீங்க. 2 நாள்லாம் ரொம்ப ஓவர். ஒரு 4 நாள்னா கூட பரவாயில்ல. 2 நாள்னா எப்படிங்க, நமக்கு ப்ளீடிங்கு கம்பல்சரி 3 டேஸ் கம்பல்சரி எல்லா பெண்களுக்குமே போகும். ஒரு சில பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4th 5th இந்த 2 நாள் போகும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவாக 3 டேஸ் கம்பல்சரி எல்லாருக்குமே போகும். அப்படி இருக்கல நீங்கள் 2 நாளில் எப்படியும் வந்து நம்ம பூஜை செய்ய முடியும், பூஜை அறைக்குள்ளே போக முடியும். அதனால் 5 நாட்கள் ஆகட்டும். ஒரு 45 வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் வரை 5 நாட்கள் ஆவதே ரொம்ப சிறப்பானது. 45 வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு 3 நாட்கள் போதும். ஏன்னா 45 வயதுக்கு மேலே ஆகிட்டாலே ஒரு சில பேருக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து நின்றும். அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து முதல்ல வராது, ஒரு சில பேருக்கு தான் வரும். அப்படி இருக்கும்போது அவங்க 45 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு எந்த பிரச்சனையும் கிடையாது. 40க்குள்ளே இருப்பவர்கள்லாம் கட்டாயமாக ஒரு 5 நாட்கள் ஆவதே ரொம்ப சிறப்பு. ஒருவேளை இல்லை எனக்கு நான் வயசு கம்மி தான், எனக்கு 30 35 தான் ஆகுது, ஆனால் எனக்கு 2 நாட்களுக்கு மேலே போகாது, என்னுடைய உடம்பு வகை அப்படி தான், அப்படி இருப்பவர்கள் கூட 3 நாட்கள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு லைட்டாக எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு வீட்டை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். போகவே போகாது, எனக்கு கம்பல்சரி போகவே போகாது, என் கண்ணில் படாது, ப்ளீடிங் படாது, அப்படி இருப்பவர்கள் கூட நீங்கள் வந்து கும்பிட்டுக்கலாம், தவறு கிடையாது. இல்லை எனக்கு 3 நாட்கள் போகும், ஆனால் 4வது 5ஆவது நாள் லைட்டாக கண்ணில் காமிக்கும், அப்படி இருப்பவர்களாம் நீங்கள் வந்து 5 நாட்கள் ஆகட்டும். ஒன்றும் வந்து அவசரம் கிடையாது. கடவுள் எப்போயுமே நம்மக்கிட்ட தான் இருப்பாங்க. எப்போதுமே எல்லாருடைய மனசுலையுமே வராகி அன்னை வந்து நிலைத்து இருப்பாங்க. நம்ம கூப்பிட்ட குரலுக்கு வந்து ஓடி வருகின்ற தாய் வந்து நம்மளுடைய மனசை அவங்க நினச்சாலே அவங்க இருப்பாங்க. இப்போ பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த தாயை அன்றைக்கி முழுவதும் மனசில் வச்சுக்கோங்க, மனசில் நினச்சிட்டே இருங்க. அப்போதே உங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ சொல்கின்ற மந்திரத்தையும் பீரியட்ஸ் இருந்தால் சொல்ல வேணாம், முடிந்த பிறகு நீங்கள் சொல்லிக்கலாம். 21 நாட்கள் தொடர்ந்து சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றீங்க அன்றைக்கு மாலை வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சமைப்போம், சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். அன்னைக்கு மாலை வந்து நீங்கள் வழிபட முடியாது, பூஜை ரூமுக்கு போக முடியாது. அப்படி இருப்பவர்களும் அந்த நாளை ஸ்கிப் பண்ணிடுங்க. மறுநாள் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா காலை நீங்கள் எழுந்து வராகி அன்னைக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மாலை நேரம் மட்டும் தொடர்ந்து நான் 21 நாட்கள் சொல்லப்போகிறேன் அப்படின்னு அந்த நாளை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுநாள் கூட நீங்கள் சொல்லிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. தொடர்ந்து நம்பிக்கையுடன் மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு சில மந்திரம், ஒரு சில முத்திரை, வராகி அம்மனுடைய முத்திரைலாம் மிக 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 பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த முத்திரை வைத்தாலே நமக்கு பல நோய் தீருது, நிறைய பேர் தலைவலி தீருதுன்னு சொன்னாங்க, நிறைய பேர் கவலைகள் தீர்ந்தது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. வராகி அம்மனுடைய முத்திரை வைத்து கூட நீங்கள் தினமும் 5 நிமிடம் வராகினை வழிபாடு செய்யாட்ட கூட பரவாயில்ல, இந்த முத்திரையை வச்சு அவங்கள நினைச்சாலே போதும், அவங்க ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொன்றும் செய்து பாருங்கள். அவங்களுடைய மந்திரமாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய முத்திரைகளாக இருந்தாலும் சரி, அன்னை நமக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுத்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இந்த முத்திரையெல்லாம் செய்து பாருங்கள், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரொம்ப எளிமையான 2 முத்திரைகள் கொடுத்துருந்தேன், வராகி அன்னை முத்திரை, அது கூட செய்து பாருங்கள். அந்த முத்திரைகள் வந்து கொடுத்து பல நாட்கள் ஆச்சு, அதை நீங்கள் எல்லாரும் செய்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப வேணால் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. உங்களால் பூஜை வழிபாடு செய்ய முடியாட்ட கூட சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். மனசில் இப்போ இருக்கிற உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யாராலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுவாமி கும்பிட முடியல, ஏன்னா அப்படி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் உலகமாக ஆயிடுச்சு, எல்லாருமே ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. மனசில் தினமும் தாயை வந்து வழிபாடு செய்யுங்க, மனசில் நிற்க வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் வந்து பூஜை பண்ணணும், வழிபாடு செய்யணும், அது வைக்கணும் இது வைக்கணும் அவசியம் இல்லை. மனசு நிரந்தரமாக தாயை உங்களுடைய ஹார்ட்டில் வச்சுக்கோங்க, அதுவே போதும். என்றைக்கும் உங்கள் கூட சொந்தமாக உங்கள் கூட எப்போதுமே இருப்பாங்க. உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க மிகவும் ஆசைப்படுவாங்க. நீங்கள் அவங்கள ஒரு தடவை நினச்சாலே அவங்க உங்ககிட்ட வருவதற்கு மிக 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 ஆசைப்படுவாங்க. தாய் வந்து ரொம்ப அன்புள்ளம் கொண்டவங்க. அவங்கள நம்ம நாமத்தை சொன்னாலே அவங்க ஓடி ஓடி வருவாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தாய். மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து பொன்னான நாளாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். வராகி அன்னை அருளால் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு டைமே நம்ம வந்து பயனுள்ளதாக நம்ம மாற்றிக்கொள்ளணும். அதிகமாக ஃபோனில் தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வந்து செலவழிக்காமல் நமக்கு எது தேவையோ அதை வந்து பயன்படுத்தி கொள்ளணும். இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவலும் வராகியின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி.